பிகேன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு சுவையில் பாவக்காய் குழம்பு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாவக்காயோட இயல்பே கசப்புத்தன்மை. அந்த கசப்பை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம மேக்சிமம் சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எடுத்துக்கிறதே கிடையாது. கசப்புங்கிறது யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம உடம்புக்கு அறுசுவையும் வேணும். இதில் நம்ம எல்லா சுவையும் இனிப்பு துவர்ப்பு எல்லாமே எடுத்துக்கிறோம். நம்ம எப்படியாவது ஒரு வகையில் சேர்ந்துடுது. ஆனால் இந்த கசப்பு சுவையை மாத்திரம் யாருமே விரும்புகிறதே கிடையாது. அந்த கசப்பு சுவை தெரியாமல் குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் தெரியாமல் நம்ம ஒரு டிஷ்ஷை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க டேஸ்ட்டுக்கு அந்த கசப்பை எப்படியாவது மாற்றி கொடுக்கணும். அது அவங்க உடம்புக்கு போகணும். அதுக்கு நம்ம அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கணும். அதுதான் நம்ம இன்றைக்கி அந்த பாவக்காய் குழம்பை எப்போவும் ஒன்றா புளிக்குழம்பாகவோ அல்லது வேறு மசாலாம் அரைச்சோ அந்த மாதிரி செய்வோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம மீன் குழம்பு மாதிரி சுவையாக நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் நம்ம இன்றைக்கி பாவக்காய் குழம்பு. ஒன்றுமே இல்லை, ஈஸியாக செய்யலாம். அது ஒரு பாவக்காயை நல்லா கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி அதை எடுத்துக்கிட்டு நாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, தேங்காய் இதையெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பாவக்காயும் எடுத்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு புளித்தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, ஆக்சுவலாக அந்த புளித்தண்ணியில் வேகும்போதே நமக்கு நார்மலாக நம்ம வைக்கிற பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். பட் ஆனால் அதில் இருந்து நம்ம கொஞ்சம் அந்த கசப்பு இல்லாமல், அந்த பாவக்காயை சாப்பிடும்போது லைட்டாக கசப்பு வரும். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நாம் இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்தி நல்லா ஓரளவு அந்த தேங்காய் பால் நுர அடங்குற வரையிலும் கொதிக்க வச்சு, இப்போ இந்த அளவு எடுக்கும்போது நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் வந்துடும். அந்த பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. அந்த கசப்பு ஃபுல்லாகவே வெளியே எசன்ஸாக அப்படியே இறங்கிடும். அதனால் இப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது மீன் குழம்பு சுவையிலேயே அப்படியே இருக்கும். நாம் இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இனிப்பு சுவை வெல்லமோ நீங்கள் நாட்டு சர்க்கரையோ சேர்த்துனீங்கன்னா சுவையான பாவக்காய் குழம்பு இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. பிக்வீன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.